ஒரு தடவை தாய் குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. கூட்டில் இருந்த குட்டி குருவி தாய் குருவிக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்க பறந்து போயிருச்சு. ஆஹா ஆஹா ஆனந்தம், சுதந்திரம் தானே கிடைச்சிருச்சு, அம்மா தொல்லை இனி இல்ல, எனக்கு நானே ராஜாதான். எவ்வளவு அழகான காடு! ஏ சிட்டுக்குருவியே, எங்க தனியா வந்திருக்க? உங்க அம்மா எங்க? அம்மாக்கு தெரியாம காட்டை சுத்தி பார்க்க வந்துட்டேன். இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். அம்மா இல்லாம தனியா வரக்கூடாது. நீ கூட்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களால நடக்கவும் முடியாது, பறக்கவும் முடியாது. அந்த பொறாமையில பேசுறீங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி, பார்த்து போ. அப்போ அந்த பக்கமா ஒரு குட்டி கழுகு பறந்து போச்சு. சிட்டுக்குருவியை பார்த்த உடனே அந்த குட்டி குருவியை தாக்குறதுக்காக வேகமா வந்துச்சு. அந்த பக்கம் இருந்த காகம் உடனே அந்த குட்டி கழுகை விரட்டி அடிச்சுது. ஏ குட்டி குருவியே, தனியா எதுக்காக பறந்து வந்த? பாத்தியா, நான் வந்ததால தப்பிச்ச. இல்லைன்னா அந்த குட்டி கழுகுக்கு நீ இறையா மாறி இருப்ப. சாரி காக்கா மாமா, கூட்டை விட்டு தெரியாம வந்துட்டேன். சரி வா, உன்னை திரும்பியும் கூட்டிலேயே விட்டுறேன். அம்மா இல்லாம தனியா எங்கேயுமே வரக்கூடாது. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல நிறைய அர்த்தங்க இருக்கும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம பண்ணா இப்படித்தான் இந்த குருவி மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவோம்.